இவர் எதை சொன்னாரு? நான் இன்னும் உழைக்காம நான் ஓசில சோறு தின்னுட்டு இருக்கேனா? ஆளை பார்க்கும்போது தான் தெரியுது. இல்ல இங்க இருக்கிற பெண்கள் தான் ஓசில வேலைக்கு போகாம உட்கார்ந்து சோறு தின்னுட்டு இருக்காங்களா? அதானே. சும்மா உட்கார்ந்துட்டு ஆண்கள் நாங்க தான் உழைக்கிறோம்னா என்ன உழைக்கிறீங்க? அதானே. மூஞ்சியா பாரு, நல்ல எலிப்புரி கட்டையில மாட்ட பெருச்சாலி மாதிரி. இதுக்கு மட்டும் கைதட்ட பாரு. இவ்வளவு நேரம் அவரை திட்டிட்டான்னு சந்தோஷம் போல இருக்கு. இந்த உருவத்துக்கெல்லாம் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணதே பெருசு. இதுல உட்கார்ந்துட்டு என் பொட்டாட்டி என்னை அடிக்கிறா, என்னை குத்துறா, நானா தான் சோத்துல விஷம் வச்சிருப்பேன். இங்க அம்மா ஏற்கனவே நீங்க பண்ற சோறே விஷ மாதிரி தானம்மா இருக்கு. சும்மா உட்கார்ந்துட்டு குடும்பத்துல நைட்டி போடுறோம் பெண்கள். நீங்க நைட்டி போடுறீங்க. நாங்க நைட்டி போடுறோம், அதனாச்சும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. அதாச்சும் கொஞ்சம் நாங்க துவைச்சு போடுறோம். இவருக்கு ஒரு நைட்டி போட்டு விடு. நைட்டியை கேவலப்படுத்த நான் விரும்பல. நாங்களாச்சும் அந்த நைட்டியை துவைச்சு போடுறோம். கருமம் கை வைக்கிற ஒரு கன்றாவி 3 மாசம் ஆனாலும் அந்த கருமத்தை துவைக்கிறது இல்ல. அவுத்து சைக்கிள் டயர் மாதிரி வீட்டுல அட்டக்கு நடுவுல போட்டு இருக்கப்பட்ட கொசு பூரா என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த பாருமா, கைலிய பத்தி மட்டும் தப்பா பேசாத. நீ எதை வேணாலும் பேசு, கைலிய பத்தி பேசாத. கைலி மட்டும் இல்லம்மா அதுக்கு பேரு. நம்ம ஆளு கைலினா கட்டுனா கைலி. குளிர் வந்துச்சுன்னா அதையே எடுத்து மேல போட்டுக்குவான் நம்ம ஆளு. போற வழியில ஒரு சில பேர் தூக்கு போடுறதுக்கு அதை தான் பயன்படுத்துறான். இல்லக்கா, என்னமோ பெண்கள் அது பண்றீங்க சரியில்லை, இது பண்றீங்க சரியில்லை. இந்த சொல்றாரு சீட்டு விளையாடுறதுக்கு அதை விரிச்சுக்கிறதா. ஆமா, இங்க பல பேர் உட்கார்றதுக்கு அதே தான் விரிச்சிட்டு வந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க நடுவர்களே, பெண்கள் எவ்வளவு பெரிய தியாகின்னு இப்ப சொல்றேன் பாருங்க. பெண்கள் நாங்கெல்லாம் குழுவுல கடன் வாங்கினாலும் குடும்பத்தை நடத்திடுவோம். குழுவுல வாழ்றது பெண்கள், குடியில வாழ்றது தான் இந்த ஆண்கள். குழுவுல வாங்கி குழுவுல வாழ்றது தான் பெண்கள், இந்த குடியில வாழ்றது தான் இந்த ஆண்கள். அந்த குழுவுல தானம்மா நம்ம ஆளு நாசமா போறாங்க. எடுக்கிறது எவ்வளவு, எடுக்கிறது நீங்க, கட்டுறது முழுக்க ஆம்பளை கட்டுறான். இன்னைக்கு நீங்க கட்டுறீங்க. யாரு? குழுவுல நாங்க கடை வாங்கி நீங்க கட்டி இருக்கிறீங்க. ஆமா. எத்தனை பேர் கற்பூரத்தை எடுத்து வாக்கா, ஏக்கா போய் கற்பூரத்தை எடுத்து வாக்கா. இதர்மா கட்டலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவீங்க தெரியுமில்ல, நம்மளால அப்பதான் சரக்கு அடிச்சு டப்புன்னு தூங்கிட்டு இருப்பான், பாக்கெட்ல 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிடுறது. கேட்டு மட்டும் பாருங்களேன், விடிஞ்சு நடக்குதா? கேட்டு மட்டும் பாருங்களேன். என்ன 2 500 ரூபாய் நோட்டை காணும் அப்படின்னா ஆரம்பிச்சிடும். என்ன பகல திருட்டு பண்றியா நீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து என்ன சேர்ந்து விளக்கமா அப்படிங்க பாருங்க. குடி போதையில எங்க விட்டு அடிச்சிட்டு வந்தியோ? சொல்லுவேன். இல்ல நான் சும்மானாலும் சொன்னேன். இல்ல இருக்கு அப்படின்றான். அப்புறம் பார்ப்பேன், இவள்கிட்ட கேட்டாங்க இல்லைங்க, உண்மையிலே 4 500 ரூபா வச்சிருந்தா 2 500 தான் இருக்கும். கடைக்கார எதுவும் பிடிங்கிட்டானோ அப்படின்பா. அடுத்த நாள் ஜாக்கிரதையா வருவான். அடுத்த நாள் இதே டெத் தான். 2 500 வச்சிருப்பான். ஆனா ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு 500 தான் எடுப்பாங்க. ஒண்ணு வச்சிருவாங்க. ஒண்ணு வச்சுட்டு பாப்பா நம்ம ஆளு ஒரு அப்படின்பா. என்னது? இல்ல ஒண்ணு இல்ல. ஏன் முதல் நாள் வெளுத்து வாங்கினது தெரியும். நம்ம பார்ப்பேன், நேற்று அரைப்போதையில தான் வந்தான், இப்போ 500 ரூபாய் காணல. பேசுமா. இந்த மாதிரி குடிச்சு எங்கட கொடுத்தோம்னே தெரியாம உட்காந்துக்கிட்டு வீட்டுல பொம்பளைங்களை போல டார்ச்சர் பண்றதா நீங்க பெண்கள். நாங்க அப்படியா? 5 ரூபாய் கிடைச்சாலும் பிள்ளைக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அந்த காசை மிச்சம் பண்ணி பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்றதா எங்க பெண்கள். யாரு நீ சொல்ற? பிள்ளைக்கு வாங்கிட்டு வர பிஸ்கட்டை மொத்தமா திங்கிறாள் நீ. இதெல்லாம் இப்ப கேட்டாங்களா? உன் மகன் சொல்றான், எனக்கு என்ன தெரியும். இல்ல இவர் வந்து நின்னுக்கிட்டு என்னமோ அந்த காலத்துல எல்லாம் அப்படி எங்க தாத்தா வயலுக்கு வேலைக்கு போவாரு, எங்க அப்பத்தா வேர்த்து ஊத்துனுச்சுன்னா அப்படி தொடச்சு விடும். முந்தானே ஓவரா துடைக்காத. முந்தானே எடுத்து ஓர துடைச்சா பெயிண்ட் வந்துரும். வேற என்ன? முந்தானே எடுத்து அப்படி மூஞ்சில தொடச்சு விடும். இந்த காலத்து பெண்கள் எங்கயாச்சும் எங்க மூஞ்ச தொடக்கிறீங்களா? ஏன் இந்த கை ரெண்டு என்ன விலகாம போயிட்டா? அதானே கேளுமா. எடுத்து தொடச்சுக்க வேண்டியதானே? எங்க மூஞ்சில வேர்க்குது, உங்களை எல்லாம் தொடக்கிறீங்களான்னு வந்து கேக்குறமா நாங்க? அந்த கையில எடுத்து தொடக்கி சொல்றோமா நாங்க? அந்த கன்றாவியை வேற எடுத்துட்டு வாங்க. நீங்க எங்களை தொடச்சு விடுறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த காலத்துல உங்க அப்பத்தா உங்க தாத்தா மூஞ்ச தொடச்சாங்க. ஏன் அந்த உங்க தாத்தா காலையில 5 மணிக்கு வயலுக்கு போனாரு, காலையில போகும்போதே களக்கட்டு மம்பட்டி எடுத்துட்டு போனாரு, உழைச்சாரு களைச்சாரு, வேர்வை வந்துச்சு, அந்த கிளவி தொடச்சிச்சு. இந்த காலத்துல நீங்களும் போறீங்க, காலையில 5 மணிக்கு போகும்போதே கட்டிங் வாட்டர் பாட்டிலோட போறேன். அவர் உழைச்சு களைச்சு வந்த வேர்வை அந்த கிளவி தொடச்சிச்சு. இது குடிச்சு கொப்பளிச்சு முகரக்கட்டையில எடுத்துக்கிட்ட வாந்திய இந்த 3000 ரூபாய் சேலையில தொடச்சா இதோட மரியாதை என்னக்கா? ஏக்க சொல்லுக்கா, நீயே சொல்லுக்கா. இது எவ்வளவுமா? யார் அவசரப்பட்டு கை தட்டுறாங்க? இது எவ்வளவு? 3000 ரூபாய். இது நேசமா பெங்களூர் காட்டன் காமாட்சிக்கு பொதுவா. என்ன சாமி எல்லாம் இருக்குறீங்க? ஏம்மா இது எங்க எடுத்தது தெரியுமா?
இந்த டாடா ஏஸ்ல ஒரு ஆள் சவுண்ட் கொடுத்துட்டு வரான் தெரியுமா? சேலைக்கு வாலே, சேலைக்கு வாலே, சேலைக்கு வாலே. உங்க அம்மா எங்க? கை தட்டவனே நீ தட்ட விடாத. அதுவும் எப்படி எடுத்ததுன்னு கேளுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒருத்தர் அப்படிதான் வந்துட்டு இருந்திருக்கான். வந்த உடனே இந்த பிள்ளை வீட்டில் புதுவாளி இருந்திருக்கு. புதுவாளியை கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு வந்த பழைய சேலையில 5 சேலையை வாங்கிருச்சு. அதுல ஒண்ணுதான் இது. 5 சேலை 150 ரூபா. அப்ப ஒரு சேலை எவ்வளவு தலைவா? அந்த டெம்போ நான் சொல்றாரு 30 ரூபா. அந்த டெம்போ இவர் தான் ஓட்டிட்டு வந்தாரு, இவர் தான் பின்னாடி உட்கார்ந்து சேலையை வித்துக்கிட்டு வந்தாரு. ஆமா, வண்டி டியூ கட்ட முடியாம கம்பெனிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். ஏங்க நல்ல நியாயமா யோசிச்சு பார்க்கணும். பொம்பளைங்களை இனிமே இந்த மேடையில நான் குறை சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் சொல்றாரு? நான் வைக்கிற விஷத்தை வச்சு கொடுத்துருவேன். நீ ரசமே அப்படிதான் இருக்கும் போ. பொம்பளையல்லே சானனைக்காதே ராசா, நல்ல ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனகாது லேசா. பொம்பளையல்லே சானனைக்காதே ராசா, நல்ல ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனகாது லேசா. பூமியொரு பொம்பளைதான், பூப்பதெல்லாம் பெண்ணினந்தான். பூமியொரு பொம்பளைதான், பூப்பதெல்லாம் பெண்ணினந்தான். மாநகர் மதுரையில சொமன சொக்கரையும் ஆட்சியது மீனாட்சிதான். பொம்பளையிலே சாணக்காதே ராசா, நல்ல ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனக்காது லேசா. அங்க பாருங்க டீ எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. நீ சொன்ன உடனே டீ வந்துருச்சு. அதான் பெண்கள். அப்படி எல்லன்னா என்ன நினைக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப என்ன வண்டுப்ப? எந்த ஆண்களாச்சும் எந்திரிச்சாங்களா? டீ கேட்டு வரக்கு நடுவர் கத்தி. நிகழ்ச்சி நடத்துறது அவங்க தான் கொடுப்பாங்க. நிகழ்ச்சி நடத்தலனாலும் எங்க அக்கா கொண்டு வந்திருப்பாங்க. என்னக்கா? ஆமா ஆமா. அவருக்கு சம்பளம் கொடுக்காதீங்க சரியா? அதுக்கு டீ கொடுக்காத. நடுவர் அவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்களும் நல்லா கேட்டுக்கங்க. நாங்க தான் உழைக்கிறோம், குடும்பம் எங்களால தான் நல்லா இருக்கு, குடும்பம் எங்களால தான் நல்லா இருக்கு, மனசாட்சி இல்லாம பேசுறீங்கல்ல. எங்க பெண்கள் வாங்கிட்டு வர டீயை குடிக்க கூடாது. என்னது பெண்கள் வாங்கிட்டு வந்த டீயை குடிக்க கூடாது. அங்க டீ போடுறது ஒரு ஆம்பளை. ஏக்கா டீ ஆத்துறது அங்க பாருங்க, டீ ஆத்துறது எங்க பெண்கள் தான். அங்க உள்ள கறி போடுறது ஆம்பளை. வீட்ல டீ போடுறது யாரு? பால் எடுத்தது ஆம்பளை. மாடு மேய்க்கிறது யாரு? ஆம்பளை. அக்கா அக்கா என் தெய்வமே, என் சம்பளத்துல ஒரு 500 ரூபா உனக்கு தந்துட்டு போறக்கா. மறக்காம வாங்கிருக்கா. என்னம்மா? மாடு மேய்க்கிறது பொம்பளை ஆள் தானா? எங்க ஊர்ல ஆம்பளை ஆளு தான் மேய்ப்போம். காசு வாங்கி விக்கிறது யாரு வீட்ல? ஆம்பளை தான். அப்படியே அவர் தான் குட்டி அல்றாரா. அப்ப மார்க் 100 நமக்கு வானே. ஒரு தீர்ப்புக்காக தன்னுடைய வைராக்கியத்தை அடமான வச்சு அவருக்கு ஒரு தடவை கை தட்டி. அப்படி இல்லம்மா, உழைப்புமா. சாணி எல்லையாவது குடும்பத்தை காப்பாத்தும். ஆனா உண்மையிலே நடுவர்களே நல்லா யோசிச்சு போச்சு. சரி சண்டை போட்டுக்காதீங்க. அக்கா விட்டுருக்கா. அக்கா வீட்டுல போய் பேசிக்கலாம். நாளைக்கு பேசிக்குவா. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. நடுவர்களே நான் ஒரு நாள் முடிஞ்சதை பண்ணி விடுறேன். அதெல்லாம் போயிட்டு போகுது சரியா? சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம். எங்க போறாரு என்ன அவங்க அம்மா மாதிரி நடு ரோட்ல போட்டா நம்ம அடிக்க போறோம்? அதானே, ஓரமா மூளையில வச்சு அடிப்போம். இல்ல எந்த பொண்டாட்டி மூளையில போட்டு வச்சு அடிப்போமா? ஆனா உண்மையிலே இந்த ஊரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இங்கே ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கி தங்கிக்கிறியா? ஏன்னா எதா ஊரை நீ நகட்டி விட்டு ஒத்த அளவுக்கு வந்துருவேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஏன்னா எதா இருந்தாலும் உண்மையை வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் என்னை வீட்டுக்குள்ளதான் போட்டு அடிப்பான்னு ஒத்துக்கிட்டாரு அண்ணன். அதனால நல்ல ஊரு. இப்ப ஆண்கள் தான் உழைக்கிறோம் பேசுறீங்கல்ல, குடும்பம் யாரால நடக்குது தெரியுமா? நாங்க தான் உழைக்கிறோம்னு உங்க காசை பெருசா பேசுறீங்கல்ல. எல்லாம் குழுசாரால தான் நடக்குது பல குடும்பம். குழுசாரா? ஆமா. யார் அவரு? காலையில வருவான் பாரு ஒரு சில பேரு. ஓ குழுசாரா? குழுசார் நல்ல மனுஷன், வாரவட்டி, மரியாதையா கூப்பிடுவாரு. இப்ப என் பேரெல்லாம் சாதனான்னு அருமையா கூப்பிடுவாரு. என் புருஷன் ஏய் இங்க வாடி, ஏய் அங்க போடி, என்னைக்காச்சும் பதிலுக்கு ஏய் இந்த காப்பி கொண்டாடிங்கிற, என்னைக்காச்சும் பொம்பளைங்க நாங்க பதிலுக்கு இந்தாடா காப்பி. உன் வீட்டுக்காரர் போய் சொல்லிருக்கோமாக்கா? ஓடிட்டு வந்து அந்தாடா காப்பி சொல்லிருக்கோமான்னு கேட்டேன். நீ தான் சொல்லிட்டியே. நாங்க தான் பெருசா நாங்க குடும்பம் பண்றோம், நாங்க தான் உழைக்கிறோம் காசு சம்பாதிக்கிறோம், அந்த காசு வச்சுக்கிட்டு தானே நீங்க வாழ்றீங்கன்னு கேக்குறீங்களே. நான் என்ன கேக்குறேன், லட்சமா செலவு பண்ணி வீட்டை நீங்க கட்டுங்க. லட்சமா செலவு பண்ணி நீங்க வீட்டை கட்டினாலும் 250 ரூபாய்க்கு விளக்கமாறு போட்டு அந்த வீட்டை கூட்டி சுத்தமா வச்சிருக்கிறது யாரு?
யாரும்மா? பெண்கள் நாங்க. போமா, ஆளு வச்சு கூட்டிட்டு போவோம், வேலையை பாரு. நாங்க அரிசி வாங்கியாந்து போட்டு சோறா வடிச்சு நீங்க பாட்டுக்கு தின்னுட்டு பெருத்து போயிட்டீங்களே, நாங்க தானே உழைச்சு அரிசி வாங்கியாந்து கொட்டுறோம்னு இந்த ஆண்கள் எங்களை பார்த்து கேக்குறாங்கல்ல. ஆமா, நான் என்ன கேக்குறேன், மூட்டை அரிசியை நீங்க வாங்கியாந்து கொட்டினாலும் பானையா வடிச்சு கொண்டு இந்த வயிறு 3 கிலோமீட்டர் முன்னாடி தள்ளிட்டு. இந்த வயிறை பத்தி எல்லாம் பேசாத. இது இன்னைக்கு நம்ம ஆய்குடி, நேத்து பட்டுக்கோட்டை பக்கம், முந்தா நாள் திருச்செங்கோடுல வளர்த்த வயிறு இது. நாளைக்கு பாப்பா நாட்டுல ஒரு நேரம் தானே, மிச்ச 2 நேரமும் பொண்டாட்டி தானே சோறு போட்டுட்டு 2 நேரம் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னமோ நாங்க பிள்ளைங்களை லட்சமா செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்களை லட்சமா செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்களை லட்சமா செலவு பண்ணி பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சோம். அந்த பிள்ளை எவ்வளவு எத்தனாவது படிக்குதுன்னு தெரியுமா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எதுக்குமா தெரியும்? போய் பள்ளிக்கூடத்துல நின்று ஏட்டி நம்ம பிள்ளை எத்தனாவது படிக்குது, 5ஆவதா 4ஆவதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க எத்தனை அப்பாங்க அந்த கூட்டத்துல இருக்கீங்க. அப்படி சொன்னாலும் பரவாயில்லையே, ஏண்டி நம்ம பிள்ளை எத்தனை பள்ளிக்கூடத்துல படிக்குது? சும்மா மேக்கப் போடுறோம் என்ன மேக்கப் போடுறோம்? இப்ப நான் என்ன மேக்கப்பா போட்டுருக்கேன்? மேக்கப்பா போடல, பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன். நாங்கெல்லாம் மேக்கப்லாம் போடுறது லேமினேஷன், மொத்த மூஞ்சிக்கே லேமினேஷன். கருக்காது சாயம் போகாது. லேமினேஷன் அல்ட்ராடெக்கா, ஏசியன் பெயிண்டியா? கம்பெனி பேரு முத்திரை எல்லாத்தையும் கேட்டாங்களா? கேளுமா. நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, அல்ட்ராடெக் பெயிண்ட் அடிச்சா இந்த செவத்துல ஒட்டும், இந்த மூஞ்சில எல்லாம் ஏதாவது ஒட்டுமா? அழகுக்கு ஏமா அழகு சேர்க்கணும்? எது இது அழகா? ஏமா எப்பவுமே சொல்ல போன செவத்துக்கு தான் பெயிண்ட் அடிக்கணுமே தவிர சாயம் போதாத செவத்துக்கு எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? அதுல எல்லாம் நீங்க என்னத்தை அடிச்சாலும் ஒட்டாது நடுவர்களே. தாரே எடுத்து மூஞ்சில ஊத்துனீங்கனாலும் வலிக்கிட்டு தான் கீழே விழுவும். அதெல்லாம் பால் அடைச்ச செவரு. அப்ப ஒண்ணு செய்வேன், உன் மூஞ்சில கொஞ்சம் தார் ஊத்தி பாரு, இல்ல ஒட்டும். அதுக்காக சொல்றேன். வேண்டாம், தேவையில்ல. நல்லா கொதிக்கிற தாரா மத்தியானம் 1 மணிக்கு ஊத்தணும். இப்ப மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்கல்ல, பெண்கள் நாங்க மேட்சா ட்ரெஸ் பண்றோம்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப இதானே உங்க பிரச்சனை. நாங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் மேக்கப் போட்டு மேட்சா ட்ரெஸ் பண்ணி, இங்க பாருங்க, நான் கூட என்ன கலர் சேலை அந்த கலர்ல தான் என் பேக், அந்த கலர்ல தான் தோடு. ஏன் இப்படி மேட்சிங் போடுறோம்? எது எப்படி இருந்தாலும் உன் முகம் ஒரே கலர்ல தான் இருக்கும். எதுக்காக பெண்கள் நாங்க மேட்சிங் போடுறோம்? ஏன்? கட்டிக்கிட்டது தான் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதாவது மேட்சா இருந்துட்டு போட்டோம்னு தான். இவ்வளவு பேருக்கா கைதட்டுன்னு ஆண்கள் ஏன் மேட்சுக்கு மேட்சா போடுறது இல்லை தெரியுமா? இந்த மேட்ச் இல்லைனாலும் வேற பக்கம் ஒரு மேட்சை தேடிக்கிறோம். ஹலோ, நம்மளாம் எக்ஸ்பைரி ஆயிட்டோம். அது இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, ஆண்களுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. சொல்லு, 50 வயசுல தான் நம்ம ஆளு டை அடிப்பான். அதுக்கு பிறகுதான் புதுசா பல்சர் பைக் வாங்குவான். அந்த வண்டி மெயின் ரோட்ல போற மாதிரி இருக்கும், கீழாத்தூர் சந்துக்குள்ள போகுது, ஒத்தேடி பாதையில போயிட்டு அது வாட் டப்புன்னு வந்து போய்கிட்டே இருக்கு. வேலையை பாருங்க. இப்ப அது ஆம்பளைக்கு எதுமா எக்ஸ்பைரி? உங்களுக்கு 2 குழந்தை பிறந்து வச்சுன்னா கிளவி. நான் தான் கேட்க முடியல, நீ தக்க மைக்க நாச்சு வாங்கி தரேன். பார்க்க இந்த புள்ள நாக்க பிடிங்கி விடு. மேக்கப் போடுறோம்னா எதுக்காக மேக்கப் போடுறோம்னு ஒரு கணக்கு இருக்கு நடுவுல. எனக்கு என்ன தெரியும்? போடுறோம் நாங்க பவுடர் அடிக்கிறோம், பூ வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம்னா எங்களுக்காக கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப எங்க ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு பிள்ளை தான் இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு, பாக்குறதுக்கு தேவதை மாதிரியே இருக்கும்னா பாருங்க. அப்படி கண்ணெல்லாம் அப்படி திராட்சை பழம் மாதிரி இருக்கும், கண்ணம்லாம் அப்படி ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான பொம்பளை பிள்ளை இருக்கு. அடிச்சு தின்றானா? அப்படி இருக்க அழகான பொம்பளை பிள்ளை யாருமா அது? நான் தான். என் கால கரகத்தை. உங்க ஊர்ல நீ தான் அழகுனா ஊர் எப்படி இருக்கும்? நடுவர்களே, இப்ப நான் இந்த மாதிரி அழகான பெண்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்? ஏன்? எங்களுக்காகவா? இல்லையா? நான்லாம் அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படி ஊருக்கு நடுவுல போகும்போது 4 பேர் மேக்கப் போட்டுக்கிட்டுன்னு சொல்லு, அழகா மேக்கப் போட்டுன்னு சொல்லாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப நான்லாம் அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன சிரிப்பு? சொல்லுமா. சரி அக்கா, நீங்க கேளுங்க அக்கா, அவங்கள விட்டுருவாங்க. இப்ப என்ன மாதிரி அழகான பெண்கள்லாம் மேக்கப் போட்டு எதுக்கு அழகா, எதுக்கு மேக்கப் போடுறா? சரி, மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா அண்ணே வெயிட்டா இருக்கு, கீழே விழுந்துறோம்னே, கீழே எடுத்தாத வைங்க. அக்கா நீங்க கேளுங்க அக்கா. இதர்மா அவை குறிப்புல இருந்து அந்த வார்த்தையை நீக்கிது. சரி, இப்ப மேக்கப் போட்டுக்கிட்டு சரி விட்டுருவோம். மேக்கப் போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போகும்போது 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க?
4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்னடா ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? ஆமா, நீ அவன் உட்கார்ந்துருக்கணும், கிளப்பி விடு. போய் தூங்குங்கடா, நாளைக்கு காலையில வெள்ளனே எந்திரிச்சு எங்கேயாச்சும் விளையாட போறோம். கிளப்பி விட்டு நீயா கிளப்பு. டேய், காலையில 6 மணிக்கு தான் கிளம்பி போறோம், எக்ஸாம் லீவு. பரவாயில்ல, போய் தூங்கு. மேட்சிங் மேட்சா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி போகும்போது 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கம்மா? அங்க பாரியா, இங்க என்னது அவங்க டீம் போட்டாங்க இன்னைக்கு. அங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் பொட்டாட்டின்னு ஒருத்தன் வச்சிருந்தா தனபால் மாதிரி தான் வச்சிருக்கணும்னு புருஷனுக்கு அந்த பேர் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் புள்ள பொட்டாட்டிங்க எல்லாம் நாங்க இப்படி கவரிங்க நகையை மாட்டிக்கிட்டு புருஷனுக்கு பேருக்காக தான் இப்படி திரியிறோம். எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டியே வச்சுக்கிறது உங்க ஊர்ல தான். அன்பாக வைத்திருத்தல், பாசமாக வைத்திருத்தல் அப்படி சொன்னேன். அந்த வைத்திருத்தல் தான். ஆமா. நடுவர் அவர்களே, இப்ப மனைவியை முதல்ல காதலிக்க கத்துக்கணும். நடுவர் அவர்களே, எது? மனைவியை முதல்ல காதலிக்க கத்துக்கணும். லூசு போய் தான் மனைவியை காதலிப்பையா? நல்ல கதையே கருத்தாப்போ. இப்ப என்ன எல்லாம் என் வீட்டுக்கார் காதல் திருமணம் தாக்கா செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு என்ன கண்ணு என்ன பிரச்சனையா? கல்யாணம் பண்ணா என்னைய தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி விஷம் குடிச்சிட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. விஷமே குடிச்சிருக்கலாம். இருக்காராவா? ஆனா உண்மையிலேயே என்னை வந்து காதல் உனக்காக அந்த மனுஷன் மேடைக்கு மேடைக்கு வாங்குறாரு. ஆனா உண்மையிலேயே என்னை காதல் திருமணம் தானே செஞ்சுக்கிட்டாரு. நடுவர் அவர்களே, எங்களுக்கு என்ன தெரியும்? நீ சொல்றா கேட்டுக்கிறோம். அதாவது 1000 சட்டம் அடிச்சு தைரியசாலி தான் அவர். என்னை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காரு பாரு. அவருக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நடுவர் உனக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ஆளே குறைச்சல் தானே. நீ பேசு. உண்மையிலேயே என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஆனா அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு? உனக்கு. உனக்கு எங்க 2 பேருக்கும் தான். நடுவர் அவர்களே, எடுபடாத சரக்கு எப்படி இருந்தாங்க பேசு. அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே நான் என்னை காதல் திருமணம் செஞ்ச போது அவருக்கு வந்து நான் வந்து அத்தை மகன், எனக்கு வந்து அவர் மாமா மகன். அதுக்கு ஏன் காதலிக்கிறீங்க? நீ கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி அவர் வர போறாரு, அவர் கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி நீ போக போற. எங்கேயாவது போய் காதலிச்சா தாமா காதல். அது உங்களுக்கு தான். டவுசர் போட்ட காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு காதல். நல்ல காதலிச்சா. உனக்கெல்லாம் இப்பதான்டா 8 வயசு ஆகுது. முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த அன்பின் பரிமாற்றம் இருக்குல்ல நடுவர்? ஆமாமா, இருக்கத்தானே செய்யும். உண்மையிலே அந்த அத்தை மக மாமா மகக்குள்ள வர்ற அந்த காதல் அது ஒரு தனி சந்தோஷம் தான். இப்ப அவர் என்னை ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டை இப்ப நீங்க பாடுறீங்களா? நீங்க லவ் பண்ணும்போது நான் என்ன டீயா வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு இதாக்கு ஒரு அந்த கற்பனை பண்ணி பாடுங்க நடுவர். ஒளிஞ்சதும் பார்க்க சொன்னீங்களா என்னைய? ஆமா, எனக்கு தான் வேலை. கல்கோனா நடுவர் அவர்களே, இப்ப அவருக்கு வந்து அத்தை மகளா, எனக்கு வந்து அவர் மாமா மகனா. இப்ப இதுக்கு இடையில வந்த பாட்டை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி உங்க அத்தை மகளை நினைச்சு நீங்க பாடுறீங்களா? அத்தை மகனே போய் வரவா, அம்மா மகனே போய் வரவா. நான் உங்க காலத்துல உள்ள பாட்டு பாட சொல்லல. இப்ப அதமா மாமாவும் பொன்னக்கோடு அட ஆமா சொல்லிக்கோடு, இது சாமி போட்ட முடிச்சு அது தாயா முள்ளு முடிச்சு, தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு, ஊரு உலக சேர்ந்து எனக்கு மாலை பத்துடுச்சு. அட மாமா பொன்னக்கோடு அட ஆமா சொல்லிக்கோடு. அவர் எனக்கு பாடினதை பாடுங்க, ஏன் எங்க அப்பாவுக்கு பாடினதை பாடுறீங்க? அத வந்து இப்ப நீங்க உங்க அத்தை மகளை நினைச்சு அந்த பாட சொல்றியா? உங்க அத்தை மகளை நினைச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுக்கு வயசாயிடுச்சு. சரி, உங்க வீட்டுக்கார அம்மாவை நினைச்சு பாடு. எதுக்கு? அதுக்கு வயசாயிடுச்சு. சரி, யாராவது நினைச்சு பாடு. அப்படி சொல்லுமா, நான் யாரையோ நினைச்சுக்கிறேன். சரி, அந்த பாட்டாமா? சரி சரி, எல்லாரும் ஒருத்தர் நல்லா ஜோரா கை தட்டுங்க, நடுவர் பாட போறாரு. ஆமா ஆமா ஆமா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது, பாட தெரியாது. அண்ணா கரெக்டா பிடிச்சாரு. அவரை டீ வாங்கி கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அத்தை மக ஒன்ன நினைச்சு. சூப்பர். தொகையெல்லாம் எடுத்துட்டு தான் பாடுவேன். அழகு கழுத ஒண்ணு வளர்த்தேன். கழுதை நானா சொன்னேன்? அவர் சொன்னார். நீங்க வளர்த்த கழுதை யாரும் கேட்கல, அவர் வளர்த்த கழுதை. கரெக்டா பாடுங்க. சரிம்மா. அண்ணா காடு பிடிங்க. அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை இருக்கிறதுக்கு
அப்பாரு பாருங்க. அண்ணா காடு முடிங்க. அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவுத ஒண்ணு வடிச்சேன். கவுதையா? அது ஏன் கவுருது? எனக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட கேளு. நேராவே பாடுங்க. சரிம்மா. அண்ணா காடு முடிங்க. அவர் பாரு, எப்பத்தாண்டா நீ பாடுவேன். அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். சூப்பர். அத்தனையும் குழஞ்சிருச்சு. படிச்சா குழையாதா? அடியே உன் தங்கச்சிய பார்த்ததுமே தங்கச்சியை பார்த்ததா? அவர் சொல்ல சொன்னாருமா, நான் சொன்னேன். அவரெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அடி அஞ்சுகமே தங்கச்சிய. ஏக்கா, கருப்பு சட்டை பச்சை மஞ்சள் கலர்ல ஏதோ கோடு போட்டிருக்காங்கக்கா. மாட்டி விட்டு போனி. அண்ணா நீ ஆரம்பிங்க. அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் மறந்து கொண்டேன். அடியே உன்னை பார்த்தது. அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் மறந்து கொண்டேன். அடியே உன்னை பார்த்தது. அடி அஞ்சுகமே நான் கொஞ்சமே நான் எல்லாம் சரி சொன்ன ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டேன். அடியே உன்னை பார்த்ததுமே. குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா. வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்துல நினப்பு மட்டும் காயுதையா. கண்ணால வர விரிச்சு தன்னால புலம்ப வச்சு பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்சு மாமாங்கமானா கூட மாமா நான் காத்திருப்பேன். தனனா பாடி தவனிய போட்டிருப்பேன் போத்திருப்பேன். மாமா மக உன்ன நினைச்சு மல்லிகை மொட்டும் தலையில் வச்சேன். மாமா மக உன்ன நினைச்சு மல்லிகை மொட்டும் தலையில் வச்சேன். அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டேன். அடியே உன்னை பார்த்தது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கணும்னா வீட்டுல பொம்பளைன்னு ஒருத்தி இருக்கணும். மனசார நேசிக்கிறதுக்கு அந்த பெண்ணோட மனசு தேவைப்படும். இப்ப நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஏன் அதுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? எனக்கு காதல்னாலே வந்து முகம் மலருமா? அப்படியா? காதலிச்சிருக்கீங்க அப்ப எத்தனை பேரை? என்ன முடியலையா? சாட்சி கையில முடியா? நீங்க காதலிச்ச கணக்க கேட்கல. நீங்க தான் 100 பேரை கூட காதலிக்கலாமே. பதிலுக்கு அந்த பிள்ளை உங்களை காதலிக்கணும்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அது நம்மள காதலிச்சா என்ன, காதலிக்கலாம் என்ன? நம்ம காதலிக்கிறோமா அதுதான் கணக்கு. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், சாமி நம்மள திருப்பியா கும்பிடுது. ஓ, இப்ப பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்கிறீங்களா? நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், சாமி திருப்பி கும்பிடுதான்னு கேட்டீங்கல்ல. அப்ப பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே நடுவர் சொன்னாரு. என்னம்மா நீ உனக்கு டீம் வேற சேர்த்துக்கிட்டு இருக்க? அங்க 30 சாமி இருக்கு, 40 சாமி இருக்கு. அதான் நடுவர்களே, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. அப்ப
நீ என்ன சொல்ல வர்ற? நீங்க கோயில்ல போய் சாமின்னு சொன்னது பெண்கள் எங்களை தானே? நான் பொதுவா சொன்னமா, காதலுக்குறதுக்கு சொன்னமா. ஆமா. சரி. அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்லணும் உனக்கு? இப்ப நீங்க கோயிலுக்கு போறோம், திருப்பி அந்த சாமி நம்மள கும்பிடாதான்னு கேட்டீங்கல்ல, அதுதான் அப்ப பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. நீ அப்படி எல்லாம் சொல்லி விட்டுறாத. நீ இந்த கணக்குல பேசுற, நான் வேற கணக்குல சொல்றேன். இப்ப பேய் ஆடுது, நம்ம திருப்பி பதிலுக்கு பேய் ஆடுறோம். சரி, இது ஏதோ போங்காட்ட மாதிரி இருக்கு நடுவர் அவர்களே. இல்ல உங்களுக்கு காதல் வராதுன்னு நானாவே எடுத்துக்கிறேன். நீ முடிவு பண்ணாதம்மா, நீ எல்லாம் முடிவு பண்ணாத. அப்ப காதல் வருது, அது வந்திருக்கு. உங்க மனைவிக்கு தெரியுமா இந்த உண்மை? இது வரைக்கும் சொல்லல. உன்னால முடிஞ்சா அதாவது பண்ணி விட்டு போ. அது ஏற்கனவே ரொம்ப வித்தியாசமான ஆளு. சரி, அது இருக்கட்டும் நடுவர்களே. இப்ப இவர் என்ன சொன்னாரு? வீட்டுல ஒழுங்கா ஒரு சோறு ஆக்கி போறீங்களா, ஒழுங்கா சோறு சமைச்சு போட தெரியுதா, உங்களுக்கு புருஷனை ஒழுங்கா பராமரிக்க தெரியுதா, கவனிக்க தெரியுதான்னு என்னைய பார்த்து கேட்டாரு நடுவர்களே. என்னைய பார்த்து அவர் எப்படி கேட்கலாம்? ஆமா அக்கா, உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? நடுவர் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். என் தலையில அடிக்கிறவன் முள்ளு பத்தையில அடி. நம்ம யாரு சிரிச்சாலும் நம்ம சிரிக்க கூடாது, சரியா? ஆமா, வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி விடுவாரு. இல்ல, அங்க கடவுளா பார்த்து நம்மளுக்கு அந்த முள்ளு பத்தைய கூட வைக்காம விட்டுட்டான். அது சந்தோஷமா. அதுல எவ்வளவு சௌரியம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 5 லிட்டர் எண்ணெய் மிச்சம், சீப்பு வாங்குற காசு மிச்சம். எவ்வளவு விஷயம் தெரியுமா உனக்கு? மழையில போறோம்னு வச்சுக்கோங்க தலைவா, மழை பெஞ்சு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடிக்கிற மழை ரிட்டர்ன் அடிச்சு போய்கிட்டே இருக்கும். சண்டை வந்துச்சுன்னா எவனும் குடுமையை பிடிச்சி அடிப்பேன்னு எந்த ஆம்பளையும் சொல்ல முடியாது. நம்ம ஆள் போயிட்டே இருப்பான். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. உங்க முடிய பிடிச்சே நம்ம ஆள் இழின்னு இழுத்துருவான். எவ்வளவு சௌரியம். கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டினா போதும். கடைக்கே போகலாம் கூட கத்திரிக்கோள் அடிச்சு 2 நறுக்கு, காசு மிச்சம். சரி, அதே தாடி அதே மாதிரி போனிச்சுன்னா நம்ம ஆள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான் முளைக்காம. நடுவர் அவர்களே, இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிற மேடையில இனிமே புருஷனுக்கு ஒழுங்கா சமைச்சு போடுறீங்களா, இனிமே ஒழுங்கா கவனிக்கிறீங்களான்னு கேட்க கூடாது. நான் என்ன மாதிரி ஒரு பொறுப்பான பிள்ளை இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது, கேள்விப்பட்டேன், இந்த இந்தியாவிலே கிடையாது. எப்படி சொல்ற? எவ்வளவு பட்டிமன்றம் இருந்தாலும் சரிதான், நல்லா எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரிதான் நடுவர் அவர்களே, என் வீட்டுக்காருக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வீட்டை விட்டே வெளில வருவேன். அவ்வளவு பொறுப்பான பொம்பளை பிள்ளை நான். கேள்விப்பட்டேன். என்னைக்குமே அவருக்கு சமைக்காம இதுவரைக்கும் நான் வந்தது கிடையாது. அப்படி என்ன? உதாரணத்துக்கு ஒரு 30 நாளைக்கு எனக்கு பட்டிமன்றம் கொடுங்க, வேற ஊர்ல கூட கொடுக்கல, ஆனாலும் என் வீட்டுக்காருக்கு சமைச்சு வச்சுட்டு தான்க்கா வருவேன். சத்தியமா சொல்றேன், 30 நாள் பட்டிமன்றம் இருந்தாலும் என் வீட்டுக்காருக்கு 1ஆம் தேதியா அவருக்கு தேவையான 5 மரக்க அரிசியை போட்டு வடிச்சு தண்ணி ஊத்தி வச்சுட்டு வந்துருவேன். 5 மரக்க அரிசியை போட்டு தண்ணி மாடாது.